Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல், டாடா ஐபிஎல் 4வது மேட்ச், இந்த 4வது மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் தாங்க இதுல கொடுக்க போறோம். சோ இது திரும்பவும் சொல்றேன், இது வந்து எல்லாமே டெமோ டீம்ஸ். இந்த டீமை பாக்குறப்போ ஆல்ரெடி ப்ரிவியூ வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். சோ இந்த ரெண்டு டீமை வச்சு யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டபுள் ஆப்ஷன்ஸ் யாராவது என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். இது வந்து 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ். இந்த டெமோ டீம்ஸை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க போறதா போகலாம். இல்ல இந்த டீம் எனக்கு ஓகே அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே உங்களுக்கான ஒரு டெமோ டீம் தான். நம்ம வந்து எந்த ஒரு பிரைம் மாதிரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணல, காசு வாங்கிட்டு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐடியாவில ஒரு டீமை கிரியேட் பண்ணிருக்கேன், அதை உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுல இருந்து நீங்க 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி உங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி, உங்க ஃபேண்டசி நாலேஜுக்கு தகுந்த மாதிரி, எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, ஃபேண்டசி நாலேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல வந்து கிராண்ட் லீக்ஸ் நிறைய கண்டென்ட் பண்றாங்க. இந்த ஐபிஎலுக்கு 55 லட்சம் ரூபாய்க்கு லீடர் போர்டும், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால வந்து சேவ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டீம் கிராண்ட் லீக் டெமோ டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீம்ல விக்கெட் கீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த், தென் பேட்ஸ்மேன்ல வந்து ஃபேப் டு பிளேசிஸ், கருண் நாயர், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், ஷபாஷ் அஹ்மத், ஐடன் மார்க்ரம், டி நடராஜன், மிச்சல் ஸ்டார்க், ஷர்துல் தாக்கூர் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா ரிஷப் பந்தையும், வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசிஸும் நம்ம இந்த டீமுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நீங்க ஒரு சேஃபான வைஸ் கேப்டனா போகணும் அப்படின்னா நீங்க அக்சர் பட்டேல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னா நீங்க கருண் நாயருக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டீமுக்கு நீங்க நடராஜனுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் ராகுல், தென் ரிஷப் பந்த், ரெண்டு பேரும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஃபேப் டு பிளேசிஸ், கருண் நாயர், ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக், தென் அடுத்ததா அக்சர் பட்டேல், ஐடன் மார்க்ரம், ஷபாஷ் அஹ்மத், டி நடராஜன், முகேஷ் குமார் அண்ட் ஷர்துல் தாக்கூர். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கருண் நாயருக்கு வந்து ரிஸ்கா ஒரு கேப்டனாகவும், ஐடன் மக்ரம்க்கு வந்து நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல கொஞ்சம் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன், ஆல்ரெடி டீம் ஓரளவு ரிஸ்க், சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் போறேன் அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மூணாவது டீம். ஸோ மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிஷப் பந்த், தென் அடுத்ததா ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக் அண்ட் கருண் நாயர், டேவிட் மில்லர், இந்த 3 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ல அக்சர் பட்டேல் அண்ட் ஷபாஷ் அஹ்மத். ஸோ இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், டி நடராஜன், முகேஷ் குமார், ரவி பிஷ்னாய் அண்ட் ஷமர் ஜோசப். ஸோ இது வந்து மூணாவது டீமுக்கான ஒரு பிளேயிங் 11 ஃபேண்டசி டீம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஆப்ஷனா ரிஷப் பந்துக்கும், வைஸ் கேப்டன் ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா நீங்க குல்தீப் யாதவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா ஃபோர்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல லோகேஷ் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த், ரெண்டு பேரையும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிக் பண்ணிருக்கோம். அடுத்ததா கருண் நாயர், ஃபேப் டு பிளேசிஸ், ஜாக் ஃப்ரெஷர் மெக்ரூக், அக்சர் பட்டேல், ஷபாஷ் அஹ்மத், ஐடன் மார்க்ரம், ரவி பிஷ்னாய், ஷர்துல் தாக்கூர் அண்ட் டி நடராஜன். ஸோ இந்த டீமுக்கு வந்து நம்ம ஷபாஷ் அஹ்மதுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், அக்சர் பட்டேலுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ரிஸ்கான ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான் நம்ம ஷபாஷ் அஹ்மதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறது.
இங்க நீங்க கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா நீங்க ஃபேப் டூப்ளிசிஸ்க்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கேப்டன் ஆப்ஷனா ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டி நடராஜன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிஷப் பந்த் அண்ட் நிக்கோலஸ் பூரன் ரெண்டு பேரும் வந்து நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஜாக் பர்சர் மெக்ரூக், கருண் நாயர், ஆயுஷ் பதோனி, அக்சர் பட்டேல், ஷபாஸ் அஹ்மத், டி நடராஜன், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார். ஸோ இந்த டீமுக்கு வந்து முகேஷ் குமாருக்கு வந்து நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனாவும் ஜாக் பர்சர் மெக்ரூக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கருண் நாயருக்கு கூட ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கறதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சேஃபா நீங்க போறதா இருந்தா லைக் நீங்க வந்து அக்சர் பட்டேலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் அண்ட் நிக்கோலஸ் பூரான் ரெண்டு பேரும் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷன்ல ஃபேப் டூப்ளிசிஸ், கருண் நாயர் அண்ட் ஆயுஷ் பதோனி இந்த மூணு பேரும் பேட்டிங் ஆப்ஷன்லயும் ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல், ஐடன் மக்ரம் அண்ட் ஷபாஸ் அஹ்மத் இந்த மூணு பேரும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். தென் அடுத்ததா டி நடராஜன் அண்ட் ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஷமர் ஜோசப் இந்த மூணு பேரும் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணிருக்கோம். இந்த டீமுக்கு வந்து கேப்டனா ரொம்ப ரிஸ்கா டி நடராஜனுக்கு கேப்டனாவும் ஷர்துல் தாக்கூர் ரெண்டு டீமோட டெத் ஓவர் பவுலர்ஸ்க்குமே நம்ம வந்து கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்றதா இருந்தா வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க அக்சர் பட்டேலுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்ததா ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல லோகேஷ் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பேரும் வந்து பிக் பண்ணிருக்கோம். ரெண்டு டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே அதுல பிக் பண்ணிருக்கு. தென் அடுத்தது பேட்டிங் ஆப்ஷன்ல கருண் நாயர் அண்ட் ஜாக் பர்சர் மெக்ரூக் இந்த ரெண்டு பேரும் பேட்டிங் ஆப்ஷன்லயும் ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல் அண்ட் ஷபாஸ் அஹ்மத் இந்த ரெண்டு பேரையும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்லயும் பவுலர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் டி நடராஜன், முகேஷ் குமார் அண்ட் குல்தீப் யாதவ், ஷர்துல் தாக்கூர் அண்ட் ரவி பிஷ்னாய் இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து 5 பவுலர்ஸை வச்சு ஒரு டீம் வந்து மேக் பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுல அக்சர் பட்டேல் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாவும் ரவி பிஷ்னாய்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து டெல்லிக்கு ஃபேவரான ஒரு டீமா வந்து கொடுத்திருக்கோம். ஸோ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல ஒரு டீம் அமைவதற்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கோம். ஸோ இதுல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஷர்துல் தாக்கூருக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரிஷப் பந்த் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா எட்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் அண்ட் நிக்கோலஸ் பூரன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். தென் கருண் நாயர் அண்ட் ஜாக் பர்சர் மெக்ரூக் ரெண்டு பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்லயும் ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல், ஷபாஸ் அஹ்மத் அண்ட் ஐடன் மக்ரம் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டி நடராஜன், முகேஷ் குமார் அண்ட் குல்தீப் யாதவ் தென் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் டி நடராஜன் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய நடராஜனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனாவும் குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இதுல கொஞ்சம் நீங்க சேஃபா போறதா இருந்தா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க லைக் அக்சர் பட்டேல் ஆர் ஜாக் பர்சர் மெக்ரூக் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க கருண் நாயருக்கு கூட இந்த டீமுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி டீம் காம்பினேஷன்ஸ் ரிஸ்கா தான் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்கா தான் கிராண்ட் லீக் காம்பினேஷனுக்கு மாதிரி தான் எடுத்திருக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயர் மட்டும் உங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா 9வது டீமை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல தென் கருண் நாயர், ஜாக் பர்சர் மெக்ரூக் ரெண்டு பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல அக்சர் பட்டேல், ஷபாஸ் அஹ்மத், ஐடன் மக்ரம் மூணு பேரும் ஆல்ரவுண்டர்ல முகேஷ் குமார், டி நடராஜன், குல்தீப் யாதவ், ஷமர் ஜோசப் அண்ட் ரவி பிஷ்னாய் இந்த 5 பேரும் பவுலிங் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த டீமுக்கு ஷபாஸ் அஹ்மதுக்கு கேப்டனாவும் கருண் நாயருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கேப்டன் ஆப்ஷனா நீங்க ஒரு கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா நம்ம அக்சர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணிட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ரிஷப் பந்த் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான காம்பினேஷன்ஸ்ல எடுத்திருக்கோம். ஸோ ஷபாஸ் அஹ்மது ஒரு மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. 2 விக்கெட் வரைக்கும் சம்டைம்ஸ் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சாருன்னா கேப்டனுக்கே ஒரு ஆப்டா இருப்பாருங்கிற மாதிரி ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் சேஃபா போறவங்க அந்த இடத்துல வந்து நீங்க அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டனாவும் லைக் ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இதுல 1 or 2 பேர் கூட சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததா கடைசி டீம் 10வது டீமை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல, ஃபேப் டூப்ளிசிஸ், கருண் நாயர் ரெண்டு பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல, ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல், ஐடன் மக்ரம் அண்ட் ஷபாஸ் அஹ்மத் 3 பேரும் ஆல்ரவுண்டர்ஸ்ல. தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டி நடராஜன், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஷமர் ஜோசப் இந்த 4 பேரும் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருந்து பிக் பண்ணிருக்கோம். இதுல கேப்டனா வந்து ரிஷப் பந்துக்கும்
ஒரு வைஸ் கேப்டனா ஃபேப் டூப்ளிசிஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும். இந்த இடத்துல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க லைக் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க மாதிரி இருந்தா ஒரு கருண் நாயருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் ஃபேப் டூப்ளிசிஸ் கிட்டத்தட்ட ஓரளவு சேஃப் தான். அதுலயும் இன்னும் கொஞ்சம் சேஃபா போறதா இருந்தா நீங்க லோகேஷ் ராகுல் ஆர் அக்சர் பட்டேல் உங்க 2 பேருக்கு யாருக்கு வேணாலும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த 10 டீமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெமோ டீம்ஸ். ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே ஒரு டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த டீமை பாக்குறீங்க. ஸோ இந்த டீமை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஃபேண்டசி நாலேஜ் இருக்கும். இதை பாக்குறப்போ ஸோ இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா வந்து ஷபாஸ் அகமது கொடுத்துருக்காரு. அது வந்து ரொம்ப ரிஸ்க், மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கேப்டனா அக்சர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த டீமுக்கு வந்து சமர் ஜோசப் வந்து தேவைப்படாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வேற யாராவது ஒரு ஆப்ஷன் வந்து சர்துல் தாக்கூரை யாரையும் ஒருத்தவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா, 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன்ல உங்களுக்கு டீம் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு டெமோ டீமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மேபி லைன் இந்த டீம்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். மேபி லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பிளேயர் இல்லை அப்படின்னா எந்த பிளேயர் இல்லையோ அந்த பிளேயருக்கு பதில் யார் வந்திருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணி டீம் அப்படியே கொண்டு போவேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பொறுத்த வரைக்கும் 1 or 2 சேஞ்சஸ் வந்து என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாத்தி ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.